ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான இட்லி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இட்லினா நம்ம அரிசிலாம் சேர்த்து செய்ய போகிறதில்ல, இதுக்கு கொஞ்சம் கூட அரிசி தேவையில்லைங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கப்பு வந்து பச்சை பருப்பு எடுத்துருக்குறேன், அதை சேர்த்துக்கலாங்க. இப்போ எந்த கப்பில் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறோமோ அதே கப்பில் நீங்கள் எல்லாத்தையும் ஒரே அளவில் எடுத்துக்கணும். இப்போ அதே கப்பில் அரை கப்பு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கிறோங்க. அது கூடவே 1/4 கப்பு ஜவ்வரிசி எடுத்துக்கிறேங்க. இப்போ இது மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். அவ்வளோதாங்க, நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது அப்படியே 1 மணி நேரம் நல்லா ஊறட்டங்க. அவ்வளோதாங்க, பருப்பு நல்லா ஊறிடுது. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு நல்லா ஊறணுங்க. நம்ம எப்பயும் இட்லி மாவு கரைக்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கணும். கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாங்க. இடையில கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுக்குங்க. இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டு மாவு பார்த்தீங்கன்னா நீங்கள் மிக்சியில் அரைக்கலாமான்னு கேட்பீங்க. இந்த மாதிரி பஞ்சு மாதிரி உங்களுக்கு மாவு வந்து மிக்சியில் அரைச்சிங்கன்னா கிடைக்காது. அதனால் கிரைண்டர்லேயே அரைச்சின்னா நல்லா பெஸ்ட்டு. மாவை நம்ம எடுத்துடலாங்க. நல்லா மஞ்சிடுது பாருங்கள். இந்த கெட்டிக்கு நம்ம அரைக்கணும். அரைச்ச மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம கரைச்சி வச்சிட வேண்டியதாங்க. ஒரு தட்டை போட்டு ஒரு 6லேருந்து ஒரு 7 மணி நேரம் நல்லா புளிக்க வைக்கணுங்க. புளிக்க வச்சதுக்கப்புறம் தான் நம்ம இட்லி ஊற்றணும். இது அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதாங்க, மாவு நல்லா ஒரு 8 மணி நேரம் புளிச்சிருது பாருங்கள். நல்லா நுரைச்சி வந்திருக்குது. எல்லாம் கலந்து விட்டுட்டு நம்ம இட்லி ஊற்றிக்கலாங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்குறோங்க. ஒரு தட்டு போட்டுட்டு துணி போட்டு ஊற்றிக்கலாம். இல்லை நீங்கள் துணி போடாத தட்டு இருந்தால் எண்ணெய் தடவிட்டு நீங்கள் ஊற்றிக்கலாங்க. சில்வர் தட்டாக இருந்ததுன்னா எண்ணெய் தடவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமெல்லாம் ஊற்றுங்க. நல்ல மாவு அப்படி கலந்து விட்டுட்டு அப்புறமேல இட்லி ஊற்றணுங்க. அவ்வளோதாங்க, ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இது அப்படியே வேகட்டுங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஒரு இட்லி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இட்லி நல்லா பஞ்சு மாதிரி வந்திருக்குது பாருங்கள். பார்த்தோன்னா வெங்காய சட்னி கூட நான் பரிமாறுறேன். நீங்கள் கார சட்னி தேங்காய் சட்னி கூட நல்லா சூப்பராக சுவையாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு மண்வாசம் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.